Hi guys, welcome to shruthiskitchendubai. இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி KothuKari. ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். இது எங்க அம்மா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நான் இன்னைக்கு செய்ய போறேன். ரொம்பவே ஈஸியா குயிக்கா நல்லா டேஸ்டா எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. கொத்துக்கறி செய்யறதுக்கு போன்லெஸ் மீட்டை நல்லா கொத்தி வாங்கிக்கோங்க. கடையில கேட்டாலே அந்த மாதிரி நல்லா கொத்துக்கறி மாதிரி நல்லா கொத்தி கொடுத்துருவாங்க. நான் இங்க மீட் மைனைஸ் அப்படின்றதான் பார்த்தேன். ஸோ இது கொத்துக்கறி டைப்ல தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது ஃப்ரீசர்ல இருக்கணும். ஃப்ரோசன்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருந்துச்சு. இது வீட்டுக்கு எடுத்துட்டு நல்லா ஓபன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியா தான் இருந்துச்சு. இதை வச்சும் கொத்துக்கறி செய்யலாம் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஸோ நான் இதை வச்சுதான் செய்ய போறேன். இதே சேம் ப்ரொசீஜரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணியோட அளவு மட்டும் நீங்க ரொம்பவே கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ சரியா இருக்கும். கொத்துக்கறி ஆட் பண்ணிட்டு அது கூட தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதிலே தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக மிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அப்படியே நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கரெக்டாக 5 விசில் அடிக்கட்டும். அப்பதான் நல்லா வெந்து வரும். மட்டன் அப்படின்னாலே நல்லா வேகணும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 5 விசில் அடிச்சக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆயிருச்சு. மட்டன் பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா பஞ்சு போல வெந்து வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்க தண்ணியை கம்மியா ஆட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சரியான அளவுல உங்களுக்கு தண்ணி எதுவுமே இல்லாம வெந்திருக்கும். இந்த அளவு நல்லா வெந்திருக்கணும், அப்பதான் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கொத்துக்கறி செய்யறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 20 போல சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 4 கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியா ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாதான் இதுக்குள்ள டேஸ்டே இருக்கு. வெங்காயம் லைட்டா கிளாஸ் கலர்ல வர வரைக்கும் ஒரு கரண்டி வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இது ஓரளவு நல்லா வதங்கினக்கு அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் வெங்காயமும் ஒரே அளவுல இருந்தாதான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு 20 பல்லு பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியா ரவுண்ட் ஷேப்லயே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வதங்கிருச்சு அப்படின்னா ரொம்பவே குவிக்கா ஈஸியா செஞ்சிடலாம். இது வதங்குறதுல தான் டேஸ்டே இருக்கு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும். இது ஓரளவு நல்லா வதங்கினக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஓரளவு நல்லா வதங்கினக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொத்துக்கறியிலேயே மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிட்டோம். இதுல நம்ம 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை லைட்டா போனக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த கொத்துக்கறியை அப்படியே இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதுல இருக்கிற தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வரணும். எனக்கு ரொம்ப தண்ணியா இருக்கிறதுனால நீங்களும் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி வத்துற அளவு மட்டும் இருந்தாலே போதும். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிரும். நான் மூடி போட்டு குக் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்ல எனக்கு ரெடி ஆச்சு. தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த இடத்துலயுமே ஓவர் குக் ஆகாம சூப்பரா நமக்கு கிடைச்சிடும்.
இந்த டைம்ல உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தாதான் சாதத்துல ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கடைசியா நம்ம குட்டி குட்டியா சாப் பண்ண மல்லி இலைய ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட கொத்துக்கறி ரெடி ஆயிருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டா கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ சரியா இருக்கும். ரொம்பவே எம்மியான கொத்துக்கறி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இத அப்படியே நாம சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடலாம். ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். ஸ்ருத்திகாக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் செஞ்சு கொடுக்குறேன். அவ நல்லா விரும்பி சாப்பிட்டா. நாங்க சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பரா பர்ஃபெக்டான காம்போவா இருந்துச்சு. இதை நீங்க சாதத்துல ஆட் பண்ணி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த கொத்துக்கறி ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷுத்தோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ், இஷ்க் யூ ஆல்.